வெல்கம் டு another ட்ரேட் பிகினிங் வீடியோ. மண்டே ஒரு 2 ட்ரேட் எடுத்திருந்தோம் நாஸ்டாக்ல. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதை எப்படி எடுத்தோம்ன்ற பற்றி பார்க்கலாம். மண்டே வந்து ஏசியா ஓப்பன் ஆனோம். ஏசியா ஓப்பன் ஆனது வந்து ஏசியா ஓப்பன் மாதிரி ஒரு எஃப்யூஜி இருந்துச்சு டிடி லெவலில். அங்கே ஏசியா ஓப்பன் ஆனதும் ப்ரீவியஸ் டெய்லியோட ஹை எடுத்தா இந்த ஹை எடுத்துட்டு சண்டே ஓப்பன் தான் ஒரு சரியான ஃபால். அந்த ஃபால் எங்கே வந்துச்சுன்னா இந்த டெய்லியோட லெவலோட பேசிக்காக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட விசிட் வந்துச்சு. இங்கிருந்து ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆனால் என்ன பண்ணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கேருந்து நல்ல அந்த இதுலேருந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் ஆகி நல்ல ஒரு க்ளோஷர் வச்சாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 4 ஹவரில் நல்ல ஒரு க்ளோஸ் அப் க்ளோஸ். இங்கே ஒரு இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து லண்டன்லேயே நல்ல ஒரு க்ளோஸ் இருந்துச்சு. இது 6 ஹவர் ஓப்பன். இந்த கேண்டல் மண்டே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 AM நியூஸ் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா 10 AM நியூஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்றது என்னோட பிளானாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நோட் ட்ரேட் அதை பிளான். ஸோ பிளான் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 9 AM ஓப்பன் ஆகணும். 9:30 பார்த்தீங்கன்னா தெரியும். 9:30 ஓப்பன் ஆகி இங்கே ஒரு மினிட் 9:30 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்லிப் இருந்துச்சு கீழே. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லோ இது எஸ்எம்டியாக இருந்துச்சு. இஎஸ் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஃபுல்லாகவே எஸ்எம்டி தான். ஸோ இங்கே எஸ்எம்டி கொடுத்துட்டு 1 ஹவர் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு க்ளோஷர் இருந்துச்சு இந்த இடத்துல. இங்கே என்னன்னா இந்த ஸ்லிப்பு சரியான நல்ல ஒரு க்ளோஷர் மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி வரலும் எடுத்துட்டான். நான் என்ன பிளான் பண்ணேன்னா இந்த ப்ரைஸ் இந்த ஓபிக்கு வரணும், இங்கேருந்து போய் பார்ப்போம் அப்படின்னு தான் பிளான் இருந்துச்சு. இந்த ஒரு 1 ஹவர் ஓபியில் அந்த H1லேருந்து பை பார்க்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 10 MP3 இங்கே ஓப்பன் ஆச்சு. ஓப்பனுக்கு அப்புறம் நல்ல ஒரு ப்ரீவியஸ் இந்த 9 ஹையை ஸ்வீப் பண்ணால் கீழே வந்தால் இங்கே எஸ்எம்டி இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு 50 மினிட்ல ஒரு பிஸி ஃபார்ம் பண்ணால் இந்த இடத்துல அங்கேருந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த இடத்துல ஒரு 30 மினிட் ஃபார்ம் ஆன அந்த டைம்லேயே ஸோ நான் என்ன பண்ணேன்னா வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கவுண்ட்டுக்குள்ளேயும் ப்ரைஸ் வரட்டும் அப்படின்ற வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் H1 ஓபி அலைன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து அந்த ட்ரேட் எடுப்போம் அதுதான் பிளான் இருந்துச்சு. இது ஓப்பன் ஆனால் ஓபி M30 பிசி அப்புறம் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 9:30 ஓப்பன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பர்சனோட எஃப்இஜி
அதெல்லாம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு. இந்த இடத்துல என்னோட ட்ரேட் இதுவாக இருந்துச்சு. இங்கே செல் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். 1.5 ஆர் இங்கே இதுவாகவே நான் வச்சுருந்தாலும் இங்கே மேலே வச்சுருக்கலாம். பட் நான் இந்த இடத்துல வச்சுட்டு இதுதான் இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன்ல எஸ்எம்டி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி இருந்துச்சு. இந்த லோ அதில் எடுத்திருப்பா, இஎஸ்ல எடுத்திருக்க மாட்டான். இந்த லோ இதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு பார்ப்போம். அவ்வளோ கொஞ்சம் அரைக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் டிபி. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடு. எக்ஸிபியூஷன் பார்க்கணும்னு நினச்சுன்னா எக்ஸிபியூஷன் கூட ஷோ பண்ணுறேன். பட் இது அந்த ட்ரேடோட எக்ஸிபியூஷன். இந்த இடத்துல இந்த ட்ரேட் நம்ம லைவ்ல கூட எடுத்திருந்தோம்னு நினைக்கிறேன். இதில் இந்த கண்டையில் பை இங்கே இந்த பை நான் என்ன பண்ணேன்னா இங்கே க்ளோஸ் பண்ணலை. சரி, இதுதான் என்னோட எஸ்எல்ஆர் இருந்துச்சு போல. அப்போ ஓகே, நான் பெருசாக ஓட விட்டுருக்கேன். ஓகே, க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே ஓட விட்டுருந்துருக்கேன் போல. இந்த இடத்துல இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தா அங்கே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடு. செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இன்னும் இது ரிமூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். இந்த லிக்விடிட்டி எடுத்துருவோம்னு நினச்சேன் மேலே ஹையரில். இது கண்டினியூ ஆச்சு. ஸோ இங்கேருந்து இது அப்படியே மறுபடியும் கண்டினியூ வந்து பிளான் பண்ணேன். இந்த 30 மீட்டர் ஓடி இது வந்து நமக்கு வெயிட் பண்ணுங்க. 15 மினிட்ல என்ன இருந்துச்சு அந்த இடத்துல? 15 மினிட்ல ஒரு ஓவியம் தான் இருந்துச்சு. 30 மினிட்ல வந்ததுதான் நான் என்ன நல்ல க்ளோஷர் இல்லை இந்த இடத்துல. இது எப்படி பாருங்க, இந்த க்ளோஷர் அற்புதமா இருந்துச்சு. இந்த இடத்துல இதுதான் நான் ட்ரேட் இருந்திருக்கணும். பட்
அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் அக்கௌண்ட் லாகின் பண்ணி வைக்கல சாரி ட்ரேடிங் இல்லை. ஸோ அடுத்து ஒரு க்ளோஷருக்காக வெயிட் பண்ண அந்த 5 மினிட் க்ளோஷருக்காக வெயிட் பண்ணி இங்கே எடுத்தேன். இங்கே எஸ் எஸ் ஒரு 3 கேண்டல் டாப் டப்புன்னு கொடுத்துட்டான். அவ்வளோதான். திஸ் இஸ் த ட்ரேட். இதோட எக்ஸிபிஷனும் வெயிட் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ் பார்த்தீங்கன்னா 11:25 இந்த கேண்டல் இந்த இடத்துல. ஓகே, இதுவும் க்ளோஸர் மேலே தான் இருந்துச்சு, மேலே தான் க்ளோஸ் பண்ணேன். கொஞ்சம் பெரிய ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறேன். சரி எஸ்எல் இங்கே வச்சு நினைக்கிறேன். இதுவும் ஓடவில்லை, அந்த ஓடவில்லை, இதுவும் லேட்டாக தான் க்ளோஸ் பண்ணேன் இந்த ட்ரேடு. இது வந்து நமக்கு 11 AM PO3 இங்கே ஓப்பன் ஐ கெஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் இருந்திருக்கும் 15 மினிட்ல பார்த்தீங்களா. முக்கியமான காரணத்தை எடுக்க இந்த ஸ்வீப் தான். ரைட் இப்படிதான் இந்த ட்ரேட் எடுத்தோம். 11 AM PO3. I guess that's the breakdown. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.